பிரைஸ் லார்ட். தேவபுத்திரர் என்ற தலைப்பில் நாம் பேச வந்திருக்கிறோம். அதற்கு ஆதாரமான வசனமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய புத்திரர் மேலும் தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோட காத்து கொண்டிருக்கிறது. இப்போ தேவபுத்திரர்னா என்னன்னு சொல்லி கலாத்தியர் 3:26 பார்க்குறோம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவபுத்திரராக இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த அனுபவத்தை இது காண்பிக்கிறது. அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தேவ ஆவியினால் நடத்தப்படுறதுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே தெய்வ ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல் வந்து அமர்கிறதை கண்டார் என்று வாசிக்கிறோம். அதுபோல் நாமும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து அமருகிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. இதற்கு உதாரணமாக சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ உதடுகளின் வாசல்னு சொல்லி 141 சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ நாம் ஞானஸ்நானம் உடன்படிக்கை பண்ணும்போது தண்ணீர் தொட்டியில் இறங்கி நாம் உடன்படிக்கை பண்ணும்போது சொல்கிறோம், இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வானங்கள் நமக்காக திறக்கப்படுகிறது. அப்போ தெய்வ ஆவியானவர் நம்மேல் வந்து அமருகிற இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அதே சத்தியத்தை தான் சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஞானஸ்நான உடன்படிக்கையை காண்பிக்கிறது. இது அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அப்போ மகிமையின் ராஜா, நமக்குள்ளே வர்ற மகிமையின் ராஜா வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ யுத்தத்தில் பராக்கிரம்னா நாம் ஆவிக்குள் நடக்கும்போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போர் செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால் நம்ம கூட இருக்கிற வல்லமையும் பராக்கிரமம் நிறைந்த கர்த்தரோடு இணைந்து மாம்சத்தை ஜெயித்து தெய்வபுத்திரராய் நாம் வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவு கூட ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்திருந்தாலும் அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆக மரித்து உயிர் தெழுந்தது தான் தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்கப்படுகிறார். நாமும் கூட மாம்சத்துக்கு மரித்து ஆவிக்கென்று பிழைக்கும் போது தேவனுடைய குமாரராய் நாம் ரூபிக்கப்படுகிறோம். நாமும் இப்படி ஆவியானவரோடு இணைந்து நடக்கும்போது நாமும் தேவனுடைய புத்திரராய் மாறுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் கூட யோவான் 5:35 சொல்லப்பட்டிருக்கிறது, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று பார்க்கிறோம். நாமும் கூட யோவான் ஸ்நானகன் மாம்சத்துக்கு மரித்து ஆவியானவரோடு இணைந்து நடந்த அந்த அனுபவத்தை காண்பிக்கிறது. நாமும் அப்படி நடக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 82:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவர்கள் உன்னதமான மக்கள் என்று உன்னதமானவருடைய மக்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆவியானவரோடு இணைந்து நடக்காதபடி விழுந்து போனதுனால அதை தேவன் வருத்தப்பட்டு சொல்கிறாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூட தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு இணைந்து நடந்ததாக பார்க்குறோம். அது இதை காண்பிக்கிறது. ஆவியானவரோடு நடந்துவிட்டு நடக்கும்போது பாடுகள் வரும்போது அதை கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாம்சத்தின்படி நடக்கிறவங்கள ரட்சிக்கப்படாதவங்க நல்லா இருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி மாம்சத்தோடு இணைந்து விழுந்து போகிற அனுபவத்தை இந்த வசனம் காண்பிக்கிறது. இது தேவன் மனஸ்தாபப்படுகிற ஒரு அனுபவம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. தேவ புத்திரராய் நாம் வாழ்ந்து சகல சிருஷ்டிகள் எல்லாமே மிக தேவபுத்திரர் வெளிப்பட தான் காத்துட்ருக்கு. ஆனால் அப்படினாலும் நாமும் தேவபுத்திரராய் வாழ்ந்து அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லாரையும் விடுவிக்க நாம் பயன்படுத்தப்படுவோம் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். ஆமேன்.